அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா அகீதா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டெய்லரிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 3 கிளாஸோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எந்த கிளாஸில் சேர நீங்கள் விரும்புகிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிதாத் வரிசையில் மாதங்களில் ஏற்படும் பிதாத்துகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷஃபர் மாதம். ஷஃபர் மாதம் அப்படின்னாலே பீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஷஃபர் மாதத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் மந்த்தாகவே என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. அதனால தான் இந்த ஷஃபர் மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் இடத்துல கொஞ்சம் பரவலாகவே இருக்குது. இந்த மாதத்தை அந்த பீடையை கழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் கடற்கரைக்கு போய் முங்கிட்டு வருவாங்களாம். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, புல்வெளிகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் அப்படி நடந்தோம் அப்படின்னா பீடை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னும் ஒரு சில பேர் செய்கிறாங்களாம். சிலர் ஆற்றில் குளிச்சுட்டு வராங்க, சில பேர் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருவாங்களாம். இது எப்படின்னா, காஃபீர்கள் எப்படின்னா கங்கை ஆற்றில் குளிக்கிறாங்க இல்லைங்களா, சனி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அதே போல தான் இங்கே இடத்துல ஷஃபர் பீடையை கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த முஸ்லீம்கள் செய்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மா இலை இருக்குல்ல, மாமரத்தில் உள்ள இலை, அதில் சில வசனங்களை எழுதி அதை நீரில் நினச்சி என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் நினச்சி குளிப்பாங்களாம். அப்படி குளித்தோன்னா பீடை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீடையை போக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டை செஞ்சு பீடை பிடித்தவங்க இருக்காங்க இல்லையா, தலையில் கொட்டுவாங்களாம். பீடை பிடித்தவங்களுடைய தலையில் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கொல்கட்டையை கொட்டுவாங்களாம். இன்னும் இந்த மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அந்த வாழ்க்கை பாலாயிடும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்களாம். இது போல் ஷஃபர் மாதத்தில் பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் எந்த இடமும் இல்லை. ஆனால் நம்மளாம் ஒரு சில கட்டுக்கதைகளை உருவாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமையை என்ன பண்ணுவாங்க, ஒடுக்கத்தி புதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, பீடையை அழிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பச்சை பசைன்ட்டு உள்ள ஒரு இடத்துல போய் அங்கே தங்கி உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த பீடையை என்ன பண்ணுவாங்களாம், கழிச்சிட்டு வருவாங்களாம். இந்த ஷஃபர் களி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஷஃபர் களி பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. இதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதும் மனிதர்களை பொறுத்து தான் அமையுது. அது அவன் நல்ல விஷயம் செஞ்சால் அந்த இடத்துல அது நல்லதெல்லாம் நடக்கும். அவன் கெட்ட விஷயம் நினைக்கிறானா கண்டிப்பாக அந்த இடத்துல கெட்டது தான் நடக்கும். இதற்கு எந்த நாட்களையும் சரி கிழமையும் சரி நம்ம குறை சொல்லுது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் யாருடைய நாட்டப்படி நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தானே தவிர நம்மளாம் இப்போது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டது தான் நடக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. புகாரில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹ் சொன்னான், ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான், அவன் காலத்தை ஏசுகிறான், நானே காலம் படைத்தவன், என் கையிலே அதிகாரம் உள்ளது, நானே இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னா, ஆதமுடைய மகன் தான் யார், நாம தான், நம்ம எல்லாருமே ஆதமுடைய மக்களாக இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், என்ன புண்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானாம். ஏன்னா அவன் காலத்தை ஏசுகிறான். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலத்தை திட்டுவாங்க. காலத்தை எப்படிதான் திட்ட முடியும் அப்படின்னா, இப்போது திடீர்னு அவங்க ஒரு காரியம் நினச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு மழை வந்துடும். மழை வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க, இந்த மழை அதாவது இப்போ தான் இந்த மழைலாம் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பேட் வேர்ட் யூஸ் பண்ணி திட்டுவாங்க இல்லைங்களா. இதுதான் மழையும் சரி வெயிலும் சரி பகலும் சரி இரவும் சரி யாருடைய நாட்டப்படி, இது அல்லாஹ் தான் அதை அமைக்கிறான். அல்லாஹ் தான் என்ன பண்ணுறான், இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்த காலத்துடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ்ட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நல்லது கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. சில டைமில் அவங்களுக்கு உணவு கூட இல்லாத நாட்கள்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவங்க ஒரு நாள் கூட என்னது பீட நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே இல்லை. திருக்குரான் 10வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அழித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியாறுகளில் நாடியோருக்கு அதை அளிப்பான், அவன் மன்னிப்பான், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு தீங்கு நாடிட்டான் அப்படின்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது. அந்த தீங்கை ஒரு மனுஷன்ட்டேருந்து நீக்கிறது யாராலுமே முடியாது. அதேமாரி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிட்டான் அப்படின்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது. அந்த நன்மை உங்களுக்கு சேரும்னா கண்டிப்பாக அது தான் சேரும். இது எல்லாமே யாருடைய நாட்டப்படி நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படியாக நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா அலி அவங்களுக்கும் திருமணம் முடிஞ்சது எந்த மாதம் அப்படின்னா அந்த ஷஃபர் மாதம் தான் நடந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஜா அலி அவங்களுக்கு பிறகு அதிகமாக நேசித்த மனைவி ஆயிஷா அலி அவங்கள தான் ஷஃபர் மாதத்தை பீட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. அப்படியே தான் அவங்க முஹம்மது நபியும் சரி ஆயிஷாவும் அந்த மாதத்துல தான் மேரேஜும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க நல்லா இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் எதுவுமே ஷஃபர் மாதத்தில் வைக்க மாட்டாங்க ஒரு சில முஸ்லீம்கள். இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஷஃபர் மாதம் பீடை மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எப்போ எல்லா மாதமும் எப்படியோ அதே போல தான் அந்த மாதமும். அடுத்தது மாதங்களில் செய்யப்படும் பிதாத்துகள். நம்மளுடைய மக்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுட்டு மார்க்கத்தில் அனுமதிக்காத சில விஷயங்களை செய்கிறாங்களாம். ரபியுல் அவல் மாதத்தை செய்யப்படும் பிதாத்துகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் ரசூலா பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ரபியுல் அவல் மாதத்தை ரசூலா பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிறை 10ல் பிறந்ததால் பிறை 1 முதல் 12 வரை மௌலது ஓதி விழா கொண்டாடுவாங்களாம். அதாவது அந்த மாதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மௌலது ஓதுறாங்க. அதுமாதிரி ஹந்திரி நெய் சோறு செஞ்சு ஹந்திரி விழாவை என்ன பண்ணுவாங்களாம் கொண்டாடுவாங்களாம். தர்காவில் அவுலியாக்களை படைச்சு அவங்களுக்கு அவுலியாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அதை படைப்பாங்களாம். படைக்கிறதுனா சாப்பாடு கொடுக்கறது. இது மார்க்கத்தில் கொஞ்சம் கூட அனுமதிக்காத ஒரு விஷயமா இருக்குது. ரசூலா பிறந்த நாளை காரணமாக காட்டி கொண்டாடுவாங்க இந்த விஷயம்லாம். நம் மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. இது யூதர்கள் கொண்டாடக்கூடியது தான் இந்த பிறந்த நாளாக அமையுது. நான் மாற்று மத கலாச்சாரத்தையும் சரி யூதர்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பின்பற்றக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதுமே பிறந்த நாள் கொண்டாடியதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய மகனும் சரி மகள் பேர பிள்ளைகளுக்கு கூட பிறந்த நாள் கொண்டாடியது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கூட கொண்டாடினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதத்தில் தான் பிறை 12 கிபி 623 மௌத்தானாங்க, இறந்து போனாங்க. அதனால் அந்த நாளில் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. மேலும் நம்சாஸ் அவங்க எந்த மாதத்திலும் பிறந்தார்களோ அதே மாதத்தில் தான் இறந்தார்கள். இதில் எதுவுமே அவங்க என்ன பண்ணல இப்படி பண்ணணும் இந்த மாதத்தில் இப்படிலாம் ஸ்பெஷல் கொண்டாடணும்னு அவங்க சொன்னதே இல்லை. அதனால் அந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடுவதும் துக்கம் அனுஷ்டிப்பது தவறான விஷயமாகும். அது மட்டும் இன்றி இது நம் மார்க்கத்தில் அனுமதிக்காத விஷயமா இருக்குது. யார் ஒருவர் மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களே. அடுத்தது ரபியுல் ஆஹிர். இந்த மாதத்தை முஹைதீன் அப்பிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். தொட்டில்ல புத்தூர் என்ற ஊரில் போய் சந்தனக்கூடு எடுக்கிறது மௌலது ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு முஹைதீன் அப்படிங்கிற பெயரில் செய்வாங்க. இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயமா இருக்குது. அடுத்து ஜமாத்துல் ஆஹிர். இந்த மாதத்திற்கு ஷாகுல் ஹமீத் பிறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது நாகூரில் கொடியேற்றி யானை ஊர்வலம் நடத்துவாங்களாம். இதுவும் மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக தான் இருக்குது. தர்காங்கிறது கோவில் போன்றது. அதில் கொடியேற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, சந்தன குடம் எடுக்கிறது, தேர் இழுக்கிறது போன்ற கூடி இழுக்கிறது இது எல்லாமே மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒத்து தான் போகுது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத விஷயமாகவும் இருக்குது. இது மார்க்கத்தில் இடம் அளிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அடுத்த ரஜப். இந்த மாதத்தை பூரியான் ஃபாத்திஹா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் ஃபாத்திஹா ஓதுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த மாதத்தில் பூரியான் சுட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களாம், கூப்பிட்டு செய்வாங்களாம். அப்படி செஞ்சாங்கன்னா ரிசுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ரிசுக்குங்கிறது அல்லாஹ் தான் வழங்கணும். அவன் யாரை நாடுறாங்களோ அல்லாஹ் யாருக்கு நாடியிருக்கானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரிசுக் கிடைக்கும்.
மேலும் பூரியான சுட்டு அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி அல்லாஹ்வும் குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் எதுலையுமே மென்ஷன் ஆகப்படலை. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிதான ஒரு விஷயமா தான் அமையுது. திருக்குரான் 29வது அத்தியாயம் 62வது வசனத்துல அல்லாஹ் தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அளவுடனும் வழங்குகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். இந்த வசனமே தெள்ள தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு செல்வத்தை தாராளமாகவே வழங்குவான். இன்னும் ஒரு சில பேருக்கு அதை அளவோட வழங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான் வசனம் நமக்கு வலியுறுத்துது. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிஞ்சவனாக இருக்கான். அப்போது அல்லாஹ் நான்னா ஒரு சில பேருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஒரு சில பேருக்கு ஒரு அளவாக கொடுக்குறான். அடுத்தது ரமலானில் இந்த மாதத்தில் ஃபாத்திஹா நாச்சியார் அப்படிங்கிற பேரில் மௌலது ஓதுவாங்க. மௌலது ஓதி பாலும் பழமும் வழங்குவாங்களாம். மேலும் பத்ரு போரில் கொல்லப்பட்ட சஹாபாக்களுக்கு பத்ரையில் அப்படிங்கிற மௌலதை ஓதுவாங்களாம். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ரசூலா கலந்து கொண்ட போர் இதுதான். இந்த போருக்கு பிறகு ரசூலா உயிருடன் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே இல்லை. மௌலது என்றால் அல்லாவை விட்டு அல்லாஹ் படைத்த உயிரினங்களை புகழ்வதாகும். நாம் அதாவது மௌலதுங்கிறது அல்லாவை புகழ்றதை விட்டுட்டு அல்லாஹ் படைத்த உயிரினத்தை புகழ்வாங்களாம். அல்லாவை மட்டும்தான் புகழணும் நம்ம தவிர மற்ற மௌலதுங்கிற பேரில் நபிமார்களையோ இல்லை நல்லடியார்களையோ இல்லை முன்னோர்களையோ இல்லை அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க புகழ்கிறாங்க மௌலதுங்கிற பேரில். இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாக தான் அமைது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அடுத்தது ரமலானின் மாதம் பிறை 27, அதாவது இப்போ 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு அன்று. அன்னைக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்களாம், புது துணிலாம் கட்டிக்கிட்டு ரொட்டி சுட்டு என்ன பண்ணுவாங்க, ரொட்டி சுட்டு கொழுக்கட்டை சுட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்களாம் கொடுப்பாங்களாம். இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 இரவில் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவை தேடும்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசி 10ல் ஒற்றைப்படை இரவில், அதாவது பிற 21, 23, 25, 27, 29 இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒற்றைப்படை இரவை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் தான் இரவு தொழுகைக்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டும் நிறையா தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேறு எதுவுமே பெருசாக அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இதை மாற்றி ரசூலா காலகட்டத்தில் 27வது பிறையே லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 27ல் தான் லைலத்துல் கத்ர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே லைலத்துல் கத்ர் 27ல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு கொண்டாட்டமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. மார்க்கத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது பற்றி ஒரு ஹதீஸு புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருப்பார்கள். ரமலானின் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று கூறுவார்கள். இப்போது நபி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈத்திகாஃப் இருப்பாங்களாம். இல்லைனாக்கா 10 நாட்களில் என்ன லைலத்துல் கத்ரை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.